நம்முடன் நடிகர் திரு எஸ்வி சேகர் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்டயும் நம்ம பேசலாம். சார் வணக்கம். இப்போ பழைய நடிகைகள் பெருசாலும் நம்ம திரையில பார்க்க முடியல. ஆனால் அவங்க நடித்த படங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இப்போ வரைக்குமே அது ஒரு புதுசாக தான் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியுது இல்லையா? அந்த வகையில் நடிகை சௌகார் ஜானகி அவங்க நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு நடிகை. அவங்க இன்னைக்கு காலமாக இருக்காங்க. அப்படிங்கிற தருணத்தில் அவர் பற்றிய இரங்கல், அவங்களுடைய நினைவுகள் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு சினிமா ரொம்ப ஜாஸ்தி, நிறைய பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு மேடை நாடகத்துல, பாலச்சந்தர் நாடகத்துல தொடர்ந்து பல வருடங்கள் நடித்தாங்க, பல நாடகங்கள் நடிச்சாங்க. இன்ஃபேக்ட் எதிர்நீச்சல்லையும் ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணாங்க. எங்க ஷூட்டிங் இருந்தாலும் அந்த டயத்துக்கு 6 மணிக்கு மேக்கப் போட்டு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அதே போல பங்க்சுவாலிட்டி, எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட டைம் சொன்னா அந்த டயத்துக்கு நாம போகணும், இல்லைன்னா சத்தம் போடுவாங்க. என்ன இப்படி பண்றீங்கம்பாங்க. நல்ல ஒரு ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் எல்லாமே. என்னுடைய தந்தைக்கு நல்லா தெரிந்து பழக்கமானவர். அதே போல் அவங்க தெலுங்கு படம் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக. இப்போ நீங்க பழம்பெரும் நடிகை. நீங்க இப்போ ஒரு 4 வருஷம் 90 வயசுல அவங்க படம் நடிச்சாங்க. கார்த்தியோட ஒரு படம் நீங்க பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் வந்தது. அவங்க படங்கள் 2-3 படம் பாலச்சந்தர் படமே டூயல் ரோல் பண்ணியிருக்காங்க. தில்லு புல்லு, அப்புறம் இன்னொன்று அது மாதிரி ஒண்டர்ஃபுல் கேரக்டர்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு கலெக்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள், எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய என்டிஆர், அப்புறம் நாகேஸ்வர் ராவ், இங்கே எம்ஜிஆர், சிவாஜி எல்லாரையும் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், வெரி பிரின்சிபிள்டு ஆர்டிஸ்ட். அதே போல யங்ஸ்டர்ஸ் வரும்போது அவங்கள என்கரேஜ் பண்றது. நாங்கள் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி பெங்களூர்ல டிராமா போட்ட போது நீங்க டிராமாவுக்கு வரணும்னு, இல்லப்பா எனக்கு முடியலையே, நான் ஒரு டிராமா வேணா பார்க்கறேன் அப்படின்னா 4 o'clock and 7 o'clock ஷோ. ஆனா ஒரு ஷோவை பார்த்துட்டு எங்களோடய உட்காந்து பேசி எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு 2வது ஷோவும் பார்த்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு அந்த கலை மேல் உள்ள ஒரு பற்று உடையவர்கள். வயதானவர்கள் எல்லாருக்குமே அந்த இறப்பு என்பது சகஜம். 94 வயசு முடிஞ்சு ஒரு நல்ல பீஸ்ஃபுல் டெத்து. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சினிமா இருக்கிற வரைக்கும், ஓடிடி இருக்கிற வரைக்கும், தொலைக்காட்சி இருக்கிற வரைக்கும் சௌகார் ஜானகி அம்மா வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். நன்றி திரு எஸ்வி சேகர் சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.